நியூ இயருக்குள்ள தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்து ஒருத்தர் மோட்டிவேட் ஆயிட்டு நானும் ஜிம்முக்கு வரேன் ஒன்னா போலாம் அப்படின்னு என்ன கூப்பிட்டான். நான் ஈவினிங் தாண்டா ஜிம்முக்கு போவேன்னு சொன்னேன். இருந்தாலும் காலையில கம்பெனிக்கு வான்னு கூப்பிட்டான். சொன்ன ஒரே சொல்லுக்காக 5 மணில இருந்து உசுப்பி பார்த்தேன். ஆளு அசரவே இல்ல. காலையில இருந்து ஒரு பிளாக் காஃபியை போட்டேன். ஒரே பிளாக் காஃபியை 100 ஆத்தி அது கோல்டு பிளாக் காஃபி ஆனதும் மூக்க பிடிச்சி குபீர்னு உள்ள போட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு படா சைஸ் ஆம்லெட்டை கல்லுல ஊத்திட்டேன். அப்புறம் பார்த்தா எடுக்கிறதுக்கு தோசை கையே இல்ல. ஆம்லெட்டை எப்படா எடுக்கிறதுன்னு பெதறி போயிட்டேன். கட்சியா அந்த கத்தி தான் மாட்டுச்சு. அதை வச்சு எடுத்து சாப்பிட்டேன். ஒரு ஆடு வந்து எப்ப பாரு டீ காஃபி அவ்வளவுதானா, ஏதாவது டிஃபரெண்டா போட்டு கொடுங்கன்னா சுக்குமல்லி பவுடர், பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காஃபி பவுடர், சாயா, கடைசியா பாதாம் பவுடர் மட்டும் விட்டு வந்து அதையும் ஆட் பண்ணிட்டு பாலை ஊத்தி ஒரு ஆத்தி மோந்து பார்த்தா கிர்காவா இருந்துச்சு. அதை குடிச்சிட்டு ஆளு கிசாவுக்கே போயிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம காத்தாடி ஒருத்தர் அதான் ஃபேனு நம்ம வீடியோவை டிவில போட்டு காட்டிட்டு இருந்தாரு. அடுத்து நம்ம ஸ்டைல ஒரு 1/2 லிட்டர் தண்ணி உள்ள கவுத்துட்டு லஞ்சுக்கு மஷ்ரூம் சிக்கன் சாப்பிட்டேன். ரெசிபி எல்லாம் கேட்காதீங்க, மொத்தமா அது கலந்து அவன்லயே தெருக்கி சாப்பிட்டேன். ஜிம்முக்கு வரேன்னு சொல்லிட்டு காலையில கவுந்தச்சு பார்த்திருந்தானே, அது இவன் தான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு 2 நாள் ட்ரிப்புக்கு போறானா இவன. எனக்கு கெட்ட வார்த்தையே தெரியாது. தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட். அடுத்து ஜிம்முக்கு ரெடியா கிளம்பிட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு டின் பீரை குடிச்சிட்டு அவசரமா ஒரு ஷோல்டர் ஒர்க் அவுட் போட்டேன். அது என்னடா அவசரமான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு பேட்மிண்டன் ஆட போறேன். எனக்கு ஆறதுக்கு சரியான டீமும் இடமும் கிடைக்காம இருந்துச்சு. பல தேடலுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான டீமும் இடமும் கிடைச்சிச்சு. நியூ இயருக்குள்ள தட்டுறோம் தூக்குறோம் சரியா.